படம் நடிக்கும் போது நாங்க விட்டு 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 எடுத்தோம். ஒரு சின்ன ப்ரொடியூசரோட பிரச்சனை, சின்ன பட்ஜெட்டோட பிரச்சனை இஸ் டெஃபினெட்லி கன்சாலிடேட்டடா இத்தனை நாள் ஷூட்டிங் அப்படிங்கிறது எல்லாராலையும் பண்ண முடியாது. நானும் அதை அனுபவிச்சிருக்கேன். எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல் பண்ணும் போதெல்லாம் நான் அப்படிதான் எடுத்தேன். ஒரு 1 year விட்டு 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 எப்பெல்லாம் கொஞ்சம் பணம் வருதோ டேக் த ஃபிலிம். அதான் பேஷன். ப்ரொடியூசருங்கிறது வெறும் ப்ரொடியூசர் இல்லை, அந்த லவ் ஃபார் சினிமா. நமக்கு இருக்கிற 10 பைசா கூட அந்த படத்துல போடணும். தோல்வி அடைஞ்சாலும் திரும்பி இங்கதான் போடணும்ன்றது அது ஒரு அடிக்ஷன் மாதிரி. அவ்வளவுதான். அதுக்கு அது ஒரு வியாதினே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி நடந்ததுதான் வைஜெயந்தி ஐபிஎஸ். அந்த டைட்டில் அதுக்கு நான் தகுதியா இல்லையான்னு எனக்கு சத்தியமா தெரியாது. இதெல்லாம் நினைச்சு கூட பார்த்தது கிடையாது. பிகாஸ் நான் சின்ன குழந்தையா அப்பா நடிச்சிருப்பாங்க கர்த்தவியம், ஐ திங்க் இன் தெலுங்கு. வைஜெயந்தி ஐபிஎஸ், விஜயசாந்தி இஸ் தி ஒரிஜினல் லேடி சூப்பர் ஸ்டார். நாங்க பார்த்து வளர்ந்த லேடி சூப்பர் ஸ்டார் அந்த காலத்துல. அண்ட் ஷீ டிசர்வ் தட் டைட்டில் ஆல்சோ. ஸோ அந்த படம்லாம் நான் ஷூட்டிங் போயிருக்கேன், அப்பாவோட ஷூட்டிங் போயிருக்கேன். அண்ட் அப்படி இருக்கும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு டைட்டில் இந்த ஸ்டேஜில் அமையும், இந்த மாதிரி ஒரு மேடையில் உங்ககிட்ட நான் இதை பற்றி பேசுகிறேன்னு நினைக்கிறதே இட்ஸ் மோர் தென் எனி திங். அண்ட் தேங்க்யூ டு த ப்ரொடியூசர்ஸ் அண்ட் த டைரக்டர் மனோஜ். அண்ட்